ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சியில் மேக்ஸ் மட்டும் எனக்கு வரவே மாட்டேங்குது, மேக்ஸுக்கு எனக்கு ரொம்ப தூரம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அது எப்படி ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம மேக்ஸில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலான்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். டிஎன்பிஎஸ்சியில் ஃபஸ்ட்டு நானும் எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது மேக்ஸில் என்னால் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் நான் என்ன தப்பு பண்ணுறதை கண்டுபிடிச்சேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது வெறுமனே கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். பட் ஆனால் அதுலேயுமே நிறைய மாடல் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அதை கண்டுபிடிக்கணும். போர்ட் மாஸ் ரூல்ஸ்னால் என்ன, எந்தெந்த டைப்லலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் சிம்பிளிஃபிகேஷனில் வர எல்லா கொஷினுக்குமே நம்மளால் ஆன்சர் கரெக்டாக பண்ண முடியும். நான் ஜென்ரலாக ஒரு சில சம்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது நிறைய சம்ஸ்க்கு தப்பு பண்ணேன். எப்படின்னு போட தெரியாமல் நிறைய டைம் எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸை ஃபஸ்ட்டு கையில் எடுத்து வச்சுக்கணும். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் இப்போ இன்னுமே ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ரீசனிங்கில் எத்தனை சம்மு, ஆப்டிடியூடில் எத்தனை சம்முன்னு சொல்லிட்டு நமக்கு அழகாக கிளாஸிஃபை பண்ணி காமிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் அந்த 15 மார்க்ஸ் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம எல்லாருமே தமிழுக்கு 6th to 10th படிக்கணும், ஜிஎஸ்க்கு 6th to 10th படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் ஸ்கூல் புக்ஸை நம்ம கலெக்ட் பண்ணுறதுல குறியாக இருக்கும். அதை மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறோம். ஆனால் நிறைய பேர் நம்ம கவனிக்க தவறுன ஒரு விஷயம், மேக்ஸு ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸ் அப்படியே நம்பர் கூட மாற்றாமல் கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் சம்மாக இருக்கட்டும், இல்லை எக்ஸசைஸாக இருக்கட்டும், நிறைய சம் அப்படியே நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பரில் ரெஃப்ளெக்ட் ஆகும். அதை ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போதே நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் எடுத்து வச்சுக்கணும். சிலபஸ் எடுத்துகிட்டு அந்த சிலபஸ் வைஸ் ஃபாலோ பண்ணாலே போதும். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிற ஆர்டரே அப்படி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளிஃபிகேஷன், எல்சிஎம், ஹெச்சிசிஎஃப், ரேஷியோ அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போதே நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் முடிக்கும் போதே நம்ம பேசிக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சுப்போம். அந்த பேசிக் தெரிஞ்சதுக்கப்புறமா எல்சிஎம், ஹெச்சிசிஎஃப் போடும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரிப்பரேஷன் இந்த மாதிரி ஒவ்வொன்றா ப்ராஃபிட் அண்ட் லாஸு, பர்சன்டேஜ்னு வரும்போது நம்ம அப்படியே ஈஸியாக அந்த டாப்பிக்லாம் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மெஷர்மெண்ட் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே அதை எடுத்தோம் அப்படின்னா ஆல்ரெடி மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு போடுற நமக்கு அது ஒரு போரிங்காக இருக்கும். ஏன்னா இவ்வளோ ஃபார்முலாஸ் இருக்குது, இத்தனை சம் இருக்குது, இது எப்படி நம்ம புரிஞ்சு எப்படி நம்ம போடுறது, நிறைய டைம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு அது மேலே ஒரு வெறுப்பை உருவாக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எப்பயும் போல் பேசிக்ஸ்லேருந்தே போவோம். நம்பர்ஸை ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு நம்ம சிம்பிளிஃபிகேஷன், எல்சிஎம், ஹெச்சிசிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது 6th ஸ்கூல் புக்லேருந்தே பார்க்க ஆரம்பிங்க. எங்கெங்கெல்லாம் போர்ஷன் கவர் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த புக்கில் இருக்கிறதெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் போட்டு பார்க்கணும். எக்ஸாம்பிள் சம் போட்டுட்டு எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் பார்க்கும்போது நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜிக்காக இருக்கும்போது எல்லாருமே தமிழ் படிப்போம், இல்லை ஜிஎஸ் படிப்போம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நைட்டில் படித்தா போதும், இல்லை சும்மா பார்த்தா போதும் மேக்ஸுன்னுவாங்க. கண்டிப்பாக கிடையாது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரம் கம்பல்சரி டெய்லி நம்ம போட்டே ஆகணும். அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும் பட்சத்தில் மேக்ஸுக்கு 2 hours கூட எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு மேக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு, சிலபஸ்ஸு, அதுக்கப்புறம் மேக்ஸில் பிஒய்க்யூ கொஷின் எடுத்து பார்க்கணும். பிஒய்க்யூ எடுத்து இப்போ சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா எந்தெந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க எடுத்து நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணது அது கொஷின் பேப்பரில் போடும்போது அது நமக்குள்ளே ஒரு எக்ஸைட்மெண்ட் உருவாக்கும். ஓகே, அப்போ நம்மளாலேயும் ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம ஒவ்வொன்றா போடும்போது நமக்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். அதே மாதிரி இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் வைஸ் இப்போ சிம்பிளிஃபிகேஷனாக இத்தனை டைப் தான் இருக்குது, கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்புறம் பர்சன்டேஜ்னால் இத்தனை டைப் தான் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே டைமண்ட் ஒர்க்குக்குன்னா இத்தனை டைப்புன்னு சொல்லிட்டு அழகாக கிளாஸிஃபை பண்ணி அவங்க நமக்கு பிரித்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிஒய்க்கு கொஷின்ஸையும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 3 to 5 years கொஷின் பேப்பர் நம்ம போட்டு பார்க்குறோம் அப்படின்னாலே ஒரு வருஷம் கொஷின் பேப்பரில் பார்க்கும்போது ஒரு 5 எக்ஸாம் நடந்திருக்குன்னா ஒரு கொஷின் பேப்பர் 25 கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வருஷத்தில் ஒரு 100 கொஷின் அந்த மாதிரி போடும்போதே அப்போ டிஎன்பிஎஸ்சி எந்த வேலை நம்மளை கொஷின் கேட்குறாங்க, அது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகிருக்கு, எந்த டைப்பில் கவர் ஆகுது, அப்போ எதனா அதிகமான கொஷின்ஸ் கேட்குறாங்க நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம ஈஸியாக மேக்ஸில் 10 ஈஸியாக எடுக்க முடியும். அதுக்கப்புறம் இருக்க அந்த 5க்கு தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்டு, ஸ்டாட்டிஸ்டிக் இந்த மாதிரி இருக்க லெசன்ஸில் இந்த ஃபார்முலா நம்ம மனப்பாடம் பண்ணி
ஃபார்முலா வைஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது நம்ம அதையுமே ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். அதுக்குமே திரும்பவும் சொல்கிறேன், இந்த பேசிக்ஸ் நமக்கு நல்லா ஸ்ட்ராங் ஆகணும். நம்ம தமிழில் ஜிஎஸ்ல சொல்கிற மாதிரி நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னும் போது அது கடல் எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி தேடி 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 படிக்கிறோம். நம்ம அதில் எது கேட்பாங்கன்னே நமக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை ஐஎன்எம்மாக இருக்கட்டும், இல்லை பாலிட்டியாக இருக்கட்டும், அவ்வளோ இயர்ஸை நம்ம மைண்டில் ஏற்றுறோம். நிறைய கமிட்டி, அப்புறம் ஆத்தரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய மெமரி பண்ணுறோம். அந்தளவுக்கு நம்மளால் பண்ண முடியும். அப்படின்னும்போது மேக்ஸு ப்ராக்டிஸ் பண்ணால் இருக்கிற ஆன்சர் யாருக்குமே சேஞ்ச் ஆக போகிறதில்ல. வாட் இஸ் வாட் அப்படியே தான் வரப்போகுது. ஸோ நம்ம இதையே நம்ம கஷ்டம்னு யோசிக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணால் நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை. தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்களும் சூப்பராக மேக்ஸ் போட முடியும். அதை நீங்கள் உங்கள் எக்ஸாம் ஆலே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மேக்ஸுக்கு கம்பல்சரி நோட்டு போட்டு தனியாக எழுதணும். ஃபார்முலாஸ் தான் தனியாக டாபிக் வைஸ் நோட் பண்ணி வச்சுருக்கணும். அதே மாதிரி பிஒய்க்யூ தனியாக ஃபாலோ பண்ணணும். ஸ்கூல் புக் சம்ஸை தனியாக ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால் ரிவிஷனுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையுமே ஃபோன்லேயே பார்க்குறேன், இல்லை சிஸ்டமில் பார்க்குறேன், அந்த மாதிரி பண்ணிங்கன்னா மேக்ஸுக்கெலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் நோட் இருக்கணும். நோட்டை திரும்ப திரும்ப போட்டு பார்க்கணும், ரிவிஷன் பண்ணணும். அப்போ நம்ம எல்லாராலையுமே ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும்.